ஹாய் வெல்கம் டு Alamu Illam. இன்னைக்கு Alamu Illamல பார்க்க போகிறது ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் தான், உக்காரா. இது ஒரு செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட்டு. இப்போ நவராத்திரிக்கு நம்ம டெய்லி ஏதாச்சும் சாமிக்கு ஒரு பிரசாதம் பண்ணுவோம். அதுக்கு இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். அடுத்ததாக நமக்கு தீபாவளியும் வரப்போகுது. அதுக்கும் இந்த உக்காரா செய்யலாம். ரொம்பவே டேஸ்டியாக அக்கேஷனல் ஸ்வீட்டுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க இப்போ அந்த உக்காரா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உக்காரா செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அரை கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் ரவை, 1/4 கப் அரிசி மாவு, 1 கப் வெல்லம், 10 முந்திரி பருப்பு உடைச்சி வச்சுருக்கேன், ஜாஸ்தி வேணாலும் சேர்த்துக்கலாம், 1/4 கப் தேங்காய், அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். முதல்ல நம்ம அரை கப் பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப செவக்க வறுக்கணுங்கிறது இல்லை, வாசனை வர அளவு வறுத்தா போதும். பாசிப்பருப்பு வறுத்தாச்சு. இப்போ இதில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். ரொம்ப குழைய வேகணுங்கிறது கிடையாது, ரொம்ப விதையாகவும் இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக வேகிற அளவு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் ரொம்ப குழஞ்சு போயிடும். நான் இப்போ சும்மா தான் வேக வைக்கிறேன். நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போது அடுத்ததாக ஒரு பேனில் 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். வாசனை இல்லாத எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நெய் 5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா நம்ம உக்காரா 6 நாளும் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் கட்டி கட்டியாக எல்லாமேயும் இருக்கும். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 1/4 கப் ரவையை இதில் வறுத்தரலாம். ரவை, அரிசி மாவு இதெல்லாம் வறுத்தது தான் சேர்க்கணுங்கிறது கிடையாது. உக்காராக்கு நம்ம எப்படியா இருந்தாலும் இது நெய்யில் இப்போ வறுக்க தான் போகிறோம். அதனால் நம்ம வறுக்காத ரவை, அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். சைடில் நம்ம இன்னொரு அடுப்பில் எடுத்து வச்சுருந்த 1 கப் வெல்லத்தை வெல்லம் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து அடுப்பு ஆன் பண்ணி விட்டுடலாம். ரவை நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்தது நம்ம அரிசி மாவையும் இதிலே வறுத்துக்கலாம். வறுக்கும்போது அடுப்பை சிம்லேயே வச்சு வறுக்கணும், இல்லைன்னா கலர் மாறிடும். 2 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ இது வேகிறதுக்கு 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் ஊற்றின உடனே எல்லா தண்ணியும் அப்சர்வ் பண்ணிடும். நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு தான் செய்யணும், இல்லைன்னா கட்டி ஆகிடும். அரிசி மாவும் ரவையும் நல்லா வெந்துருச்சு. இப்போது இதில் நம்ம வேக வச்ச பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பருப்பு, ரவை, அரிசி மாவு எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. வெல்லமும் கரைஞ்சி ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ வெள்ளை தண்ணியே இதில் வடிகட்டிக்கலாம். வெல்லம் பாகு மாதிரிலாம் காய்ச்சணுங்கிறது கிடையாது. வெல்லம் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இது வடிகட்டி அதில் இருக்க தூசி எடுக்கிறதுக்காக தான் வெல்லத்தை கரைக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் எல்லாமே வெள்ளை தண்ணியோடு சேர்ந்து மிக்ஸ் ஆயிரும்.
எடுத்து வச்சிருந்த 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரை இதோடு சேர்த்துடலாம். இன்னொரு பேனில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து எடுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பையும் தேங்காயையும் வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காயையும் முந்திரி பருப்பையும் உக்காரால சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலுமே அதில் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா அதோட ஸ்வீட்னஸை தூக்கி கொடுக்கும். எல்லாம் அப்படியே ஒன்றா சேர்ந்து சூப்பராக அல்வா மாதிரி வந்துடும். நம்மளோட சூப்பரான உக்காரா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாமா? எல்லாமே வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் தான். பேன் எடுங்க, உக்காரா செய்யுங்க. எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் அலமூஸ் இல்லம்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.